வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான உங்களுடைய தயாரிப்பை இன்னும் சூப்பராக்க இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சுவாரஸ்யமா பார்க்க போறோம். ரெடியா? அப்படியே நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். மார்ச் 12ஆம் தேதி நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன? வருங்கால அரசு அதிகாரிகளான உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸையும் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். உள்கட்டமைப்புல இருந்து பொருளாதாரம் அப்புறம் சுகாதாரம்னு எல்லா முக்கியமான ஏரியாவையும் கவர் பண்ணிடலாம். கடைசியா ஒரு குயிக் ரிவிஷனும் இருக்கு. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ம நாட்டோட உள்கட்டமைப்புல நடந்திருக்கக்கூடிய சில பிரம்மாண்டமான விஷயங்களை பத்தி முதல்ல பார்ப்போம். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வேலைகள் நடந்திருக்கு. முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புதிய பாம்பன் பாலம் வேலை முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 77 ரயில்வே ஸ்டேஷன்களை சூப்பரா மாத்த போறாங்க. இது நம்ம மாநிலத்தோட கனெக்டிவிட்டியை வேற லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ இந்த பாம்பன் பாலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது சும்மா ஒரு பாலம் கிடையாது, இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல். ஒரு பெரிய கப்பல் கீழே வரும்போது அந்த ரயில் ட்ராக்கே அப்படியே ஒரு லிஃப்ட் மாதிரி செங்குத்தா மேல போகும். நினைச்சு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் இந்தியாவோட முதல் வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே கடல் பாலம். இது தேர்வுல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து இப்படியே கொஞ்சம் கிழக்கு பக்கம் போனோம்னா கொல்கத்தாவில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. அங்க இருக்கிற ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்துல ஒரு பழமையான பாலம் இருக்கு. அதை சரி பண்ண இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி இருக்கு. இது அந்த ஏரியாவோட வர்த்தகத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பாம்பன் பாலம் செங்குத்தா, அதாவது வெர்டிக்கலா லிஃப்ட் ஆகும். ஆனா இந்த பாஸ்குல் பாலம் ஒரு கதவு மாதிரி மேல் நோக்கி திறக்கும். இந்த டெக்னிக்கல் டிஃபரன்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இதுல ஒரு சூப்பரான எக்கனாமி நியூஸும் ஒரு வரலாற்று தீர்ப்பும் இருக்கு. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 7.6%. இதுதான் வரப்போற 2025-26 வருஷத்துக்கான நம்ம நாட்டோட கணிக்கப்பட்ட ஜிடிபி வளர்ச்சி. அதாவது இந்திய பொருளாதாரம் ரொம்ப வலுவா உலகத்திலேயே வேகமா வளர்ற ஒரு பெரிய பொருளாதாரமா இருக்குன்னு இது காட்டுது. பொருளாதாரத்திலிருந்து இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சமூக மற்றும் சட்டரீதியான விஷயத்துக்கு வர்றோம். சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுதான் செயலற்ற கருணை கொலைக்கான உரிமை. அப்படின்னா என்னன்னு குழப்பிக்க வேண்டாம். செயலற்ற கருணை கொலைங்கிறது ஒருத்தரோட உயிரை எடுக்கிறது கிடையாது. இதுக்கு பதிலா இனிமே சரி பண்ணவே முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கிற செயற்கை உயிர் ஆதரவை, அதாவது வென்டிலேட்டர் மாதிரியான விஷயங்களை நிறுத்தி அவங்க இயற்கையா மரணமடைய அனுமதிக்கிறது. இந்த முக்கியமான சட்ட வேறுபாட்டைத்தான் கோர்ட் தெரிவுபடுத்தி இருக்கு. அடுத்து ஒரு சின்ன நிர்வாகம் சார்ந்த நியூஸ். சிஐஎஸ்எஃப், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை, இப்போ அவங்களோட நிறுவன நாளை கொண்டாடினாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னு கேட்கலாம். பதில் மத்திய உள்துறை அமைச்சகம். அவ்வளவுதான். சரி, அடுத்த பகுதிக்கு போலாமா? இப்போ நம்ம பார்க்க போறது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல்ல நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஹெல்த் செக்டார்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்னு உலக சிறுநீரக தினம். இதோட இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்தியாவை தொழுநோய் இல்லாத நாடா மாத்துறதுக்கான தேசிய திட்டம். இது ரெண்டுமே நம்ம பொது சுகாதாரத்துல ரொம்ப முக்கியமான முயற்சிகள். ஹெல்த்ல இருந்து இப்போ ஒரு மர்மமான கதைக்கு போலாம். உத்தராகண்ட்ல ஒரு ஏரி இருக்கு. அதோட பேரு எலும்புக்கூடு ஏரி. பேர்லயே ஒரு த்ரில் இருக்குல்ல, அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த ஏரியாவோட பேரு ரூப்குண்ட் ஏரி. இமயமலையில ரொம்ப உயரத்துல இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அங்க பனி உருகும்போது நூத்துக்கணக்கான மனுஷங்களோட எலும்புக்கூடுகள் வெளியில வருது. இத்தனை பேர் அங்க எப்படி ஒரே இடத்துல இறந்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. அடுத்து பாருங்க, இயற்கை எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு. ப்ளூ அண்ட் ஒயிட் ஃப்ளைகேச்சர்னு ஒரு பறவை. இது சாதாரணமா ஜப்பான், கொரியாவில் தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம குஜராத்ல, அதுவும் பாவகத் மலைப்பகுதியில இதை பார்த்திருக்காங்க. அதோட ரூட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியம்தான். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்ல பயன்படுத்துற சமையல் கேஸ், அதாவது எல்பிஜி, அதுல கிட்டத்தட்ட 60% நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் வாங்குறோம். திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா தட்டுப்பாடு வந்துரும் இல்லையா? அதை சமாளிக்க தான் விசாகப்பட்டினம், மங்களூர்ல பூமிக்கு அடியில பெரிய சேமிப்பு கிடங்குகளை நம்ம அரசாங்கம் கட்டுது. இது ஒரு சூப்பரான பாதுகாப்பு நடவடிக்கை. ஓகே, இப்போ ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்ததிலிருந்து எக்ஸாம்க்கு முக்கியமா தேவைப்படுற பாயிண்ட்ஸை ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்லைடை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் இதுதான். குறிப்பா முதல் வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில் பாலம் எதுன்னு கேட்டா அது புதிய பாம்பன் பாலம். ஜிடிபி வளர்ச்சி 7.6%. இதெல்லாம் உங்க கடைசி நேர ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சோ இன்னைக்கு பார்த்த செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இந்தியா ஒவ்வொரு நாளும் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, மாறிட்டு இருக்கு. உள்கட்டமைப்புல இருந்து பொருளாதாரம் வரைக்கும் புது புது சவால்களும் வருது, வாய்ப்புகளும் உருவாகுது. ஒரு வருங்கால அரசு அதிகாரியா நீங்க இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க? இத பத்தி யோசிங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி.